சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா மாமா நீங்க வாங்கிக்கோங்க, கொடுங்க ரகு. அப்பா டேய் அண்ணாமலை, அந்த காசை வாங்காத. நம்மளை ஏமாத்தி நம்ம கம்பெனி பேர்லயே இன்னொரு கம்பெனியை தொடங்குவா, நம்ம ஃபேக்டரிய மூட வைப்பா. இத்தனையும் பண்ணிட்டு நமக்கு காசு கொடுப்பாளா? யாருக்கு யாரு காசு கொடுக்கறது? நம்ம கிட்ட இருந்து திருடிட்டு நம்மளுக்கே காசு கொடுக்கறா பாரு. எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கு அவளுக்கு. பாட்டி என்ன பேசுறீங்க? நாங்க எப்ப உங்க காசு திருடணும்? இது நாங்க பண்ண பிசினஸ்ல வந்த காசு. எங்க பிசினஸ் நல்லா போகுது, காசு வருது. அதை எடுத்து கொடுத்தா எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க என்னங்க நீங்களும் கேட்டுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்கீங்க? நம்ம எப்பங்க அவங்க பணத்தை திருடணும்? சொல்லுங்க வாய் திறந்து. ஏதோ நான் மட்டும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்பா யார் கொடுத்தா என்னப்பா, வாங்கிக்கங்கப்பா. அண்ணி வாங்கிக்கங்க அண்ணி, வீட்டு செலவுக்கு தானே. ரகு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல, வற்புறுத்தாதீங்க. பாத்தீங்களா, கையில 5 பைசா இல்லாட்டி கூட பேச்சு கொன்னும் குறைச்சல் இல்ல. குழந்தைங்க கேக்குறத கூட வாங்கி கொடுக்க முடியல. ஏதோ போனா போகுதுன்னு பாவப்பட்டு காசு கொடுத்தா பேச்ச பாரு. நீங்க உள்ள வைங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த வரட்டு கௌரவம்னு நாமளும் பார்க்கலாம். பசி எடுத்தா எல்லாரும் தானா திரும்பி வர போறாங்க. அன்னைக்கு வந்து கேட்கட்டும், அப்ப வச்சுக்கிறேன். பூர்ணி, அப்படிலாம் நடக்கும்னு இந்த ஜென்மத்துல கனவு காணாத. நீதான் திரும்ப வந்து என் காலை பிடிக்க போற. பாத்துக்கிட்டே இரு, அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு ஏதோ நீ ஜெயிச்ச மாதிரி உனக்கு தோணலாம். கொஞ்ச நாள் கழிச்சு பாரு, உனக்கே புரியும். பாக்கலாம், யாரு யார்கிட்ட வந்து கெஞ்சுறாங்கன்னு பாக்கலாம். பூர்ணி, பிசினஸ்னா அதுல ஒரு நேர்மை நியாயம் இருக்கணும். நீ பிசினஸ் பண்ணி ஜெயிக்கணுமே தவிர எங்களை காலி பண்ணிட்டு நீ பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா இதுக்கு நீ அனுபவிப்ப. பாத்துக்கிட்டே இரு. அப்பாடா, நல்ல வேளை நீங்க ஸ்கூலுக்கு போகல. எங்க போயிடுவீங்களோன்னு அவசர அவசரமா ஓடி வந்த. செவந்தி, முந்திரி கேக் பண்ண சூப்பரா வந்திருக்கு. இங்க மளிகை பொருள் வாங்குறதுக்கே வக்கல, இதுல கேக் மட்டும்தான் குறைச்சல். அம்மா, நீங்க போய் பிளேட் எடுத்துட்டு வந்து தரீங்களா? சரிம்மா. என்னங்க பாட்டி. சூப்பரா இருக்கு ஆண்டி. ஆமா ஆண்டி. எனக்கு வேண்டாம். இப்படி வீட்ல செய்யற கேக் எல்லாம் திங்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நான் காசு கொடுத்து கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டு போ. என்ன பூர்ணி, ஹோம்மேட் ஃபுட்டுக்காக மக்கள் எவ்வளவு ஏங்குறாங்கன்னு கேள்விப்பட்டது இல்லையா? ஹோட்டல் ஃபுட் எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு தான். டெய்லி சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்க வேண்டியதுதான். உனக்கு என்னமா, காசு நிறைய வச்சிருக்க, எந்த ஹாஸ்பிட்டல் வேணாலும் போய்க்கலாம். அப்படியா? உன் கேக்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறதை விட நான் வேற கேக்கே சாப்பிட்டுட்டு போயிடுவேன். இல்ல பூர்ணி, புதுசா ஒரு கேக் செஞ்சிருக்கோம். மூங்கில் பிரியாணி, மூலிகை பிரியாணி மாதிரி இந்த கேக்கையும் எப்படி பண்றதுன்னு காப்பி அடிச்சு உங்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னு வைங்க, இன்னும் பிசினஸ் நல்லா நடக்கும்ல. அந்த நம்பிக்கையில தான் கொடுத்தேன். உன் கேக்கு கொடுத்துதான் என் பிசினஸ் டெவலப் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஆமா ஆமா, எங்க பேரை திருடிப்பீங்க, எங்க கஸ்டமர்ஸ திருடிப்பீங்க. உங்களுக்கெல்லாம் நியாயமா சாப்பிட்டா பிடிக்காதே, திருடி சாப்பிட்டா தானே பிடிக்கும். பாத்தீங்களாங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்து நமக்கே திருட்டு பட்டம் கொடுத்துட்டு இருக்கா.
என்ன டக்குன்னு நம்மன்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டையும் இழுக்கிறீங்க? நான் உங்களை தான் சொன்னேன், அவரை ஒண்ணுமே சொல்லல. பாத்தீங்களா அவளுக்கு எவ்வளவு திமிரன் பாருங்க, எப்படி பேசுறான்னு. சிந்து, நம்ம வேலையை பாப்போம். கேக் சூப்பரா இருக்கு. நம்ம ஜட்ஜு வீட்டுக்கு பிரியாணி பண்ணும்போது இந்த கேக்கையும் செஞ்சு கொடுத்துடலாம். சூப்பர் செவந்தி, செம்ம ஐடியா. கன்ஃபார்மா எல்லாருக்கும் பிடிக்கும். லஞ்ச் பேக் கொடுங்க. இன்னைக்கு சிந்து ஆண்டியே பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க எடுத்துட்டு போங்க. ஒரு பாக்ஸ்ல போடுறேன், நீங்க 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரி நம்மள நீ சாப்பிடுப்பா. தேங்க்யூ ஆண்டி. வரேம்மா. வரேன் பாட்டி. போயிட்டு வரேன். பாய் பாய். கிளம்புங்க கிளம்புங்க, லேட் ஆயிடுச்சு. சரி செவந்தி, அனுப்பிட்டு வந்துடுறேன். ஏ செவந்தி, ஏதோ நக்கியா சமுத்திரம் தீந்து போயிடும். நீ அந்த சமுத்திரம் மாதிரி. இவள மாதிரி 100 பேர் வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. தைரியமா போய் ஆக வேண்டிய காரியத்தை பாரு. சரி பாட்டி, சாப்பிடுங்க. ஆண்டி, தேங்க்ஸ் ஆண்டி. கேக் செம்மையா இருந்துச்சு. ஈவினிங் வந்ததும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்றேன். சரி, எல்லா பீஸையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்காம நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணி தான் ஆண்டி சாப்பிடுவோம். ஆண்டி, நீங்க எங்களுக்கு கேக் செஞ்சு கொடுத்தீங்க, பதிலுக்கு நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. ஓ, பெரிய மனுஷி ஆயிட்டீங்களா நீங்க? பதிலுக்கு பதில் ஏதாவது கொடுப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க போயிட்டு வாங்க.